குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சுற்றுச்சூழல் கல்வியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் இல்லைங்களா. இப்போது சுற்றுச்சூழல் கல்வி அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இயற்கை வளத்தை நம்ம எப்படியெல்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. இயற்கை வளங்களை இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இயற்கை வளங்களை நம்ம எப்படி பேணி பாதுகாத்துட்ருக்கிறோமோ அந்த அளவுக்கு இயற்கை வளங்கள் வந்து நம்மளுக்கு நன்மை ஏற்படுத்தும். இயற்கை வளங்களை நம்ம நாசம் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா இயற்கை வளங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேரழிவை ஏற்படுத்தும் அப்படின்னு இல்லைங்களா. ஸோ சுற்றுச்சூழல் இயற்கை பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த இயற்கை பாதுகாப்பை எப்படி கொண்டு வரணும், எப்படி வளர்க்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கல்வியில் எஜுகேஷனில் ஒரு பார்ட்டாக கொண்டு வந்து இயற்கை வளங்களை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். எஜுகேஷன் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இயற்கை வளங்கள் நம்ம எப்படி பாதுகாக்கணும், அது நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. அதுக்கு அடுத்தது வந்து மண் வளங்களை பற்றி நம்ம வந்து மாணவர்கள் மத்தியில் மண் வளங்கள் எப்படி முக்கியம், அது எப்படி நம்ம பாதுகாக்கணும், மண் வளங்கள் நம்மளுக்கு எப்படியான இயற்கை உணவுகளை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றியான பாடத்தையும் அவங்களுக்கு நம்ம எஜுகேஷனில் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் கல்வியை பற்றி அவங்களுக்கு விழிப்புணர்வு அப்படிங்கிறது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. சின்ன வயசு அதாவது குழந்தைகளுடைய பாடப்புத்தகத்திலிருந்தே நம்ம சுற்றுச்சூழல் கல்வியை பற்றிய விழிப்புணர்வு வந்து நம்ம அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு ஒரு பாடமாக கொண்டு வந்தோம்னா அவங்களுக்குள்ள வந்து சுற்றுச்சூழல் கல்வியை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. இப்போ அடுத்தது அப்படின்னு பார்க்க போகிறது நம்ம சுற்றுச்சூழல் கல்வியின் இலக்குகள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்குறோம் சரிங்களா. இப்போ இந்த சுற்றுச்சூழல் கல்வியின் இலக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க சரிங்களா. அறிவு வளர்ப்பு, பிரச்சனை கண்டறிதல், மனப்பான்மை ஊக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இப்போ அந்த அறிவு வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து எங்கிருந்து கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாஸ் ரூமில் இருந்து தான் இல்லைங்களா. இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கிளாஸ் ரூமில் அவங்க வந்து அந்த சுற்றுச்சூழல் கல்வி எப்படி அதை பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பற்றி அவங்க படிக்கிறாங்க. செயல்பாடுகள் கிளாஸ் ரூம்லேயே வந்து அதை பற்றி செஞ்சு மண் வளங்கள் எப்படி இருக்குது, தாவரங்கள் எப்படி வளருது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே அவங்க கிளாஸ் ரூமில் கற்றுக்கிறாங்க ஆக்டிவிட்டி மூலிமா சரிங்களா. இப்போ இந்த அறிவு வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை வந்து நம்ம எந்த அளவுக்கு மதிப்பு, இயற்கையினுடைய மதிப்பு என்னங்கிறத வந்து மாணவர்களுக்கு விளக்கணும். மாணவர்களுக்கு விளக்கும் போது தான் இயற்கையின் மீது அவங்களுக்கு ஒரு மதிப்பு ஏற்படும். அதை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பற்றிய உணர்வும் அவங்களுக்கு ஏற்படும் சரிங்களா. இப்போ பிரச்சனை கண்டறிதல் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. சுற்றுச்சூழல் பிரச்சனை ஏற்படுதுன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கு அடையாளம் காணுதல், அதுக்கு அடையாளம் கண்டுபிடிச்சி அதனுடைய பிரச்சனையை நம்ம தீர்க்கணும் சரிங்களா. அந்த பிரச்சனையை தீர்க்கிற மாதிரி அவங்க செயல்பாட்டில் ஈடுபட செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்தது வந்து மனப்பான்மை ஊக்குவித்தல். அவங்களுக்கு தோணும் இந்த சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறதுனா என்னடா, இயற்கை வளங்கள்லாம் என்ன, மண் வளங்கள் நாமையே பாதுகாக்கணும், விவசாயிகள் தானே பாதுகாக்கணும், இதனால் நம்மளுக்கு என்ன நன்மைகள் ஏற்படுது அப்படிங்கிறத பற்றிலாம் மாணவர்கள் மத்தியில் வந்து தோணும் இல்லைங்களா. அப்போ அவங்களுக்குள்ளேயே வந்து மனப்பான்மையை வந்து நம்ம உருவாக்கணும். சுற்றுச்சூழல் நம்ம பாதுகாக்கணும், பாதுகாப்பு நடவடிக்கை எப்படி மேற்கொள்கிறது அப்படிங்கிற எண்ணத்தையெல்லாம் மாணவர்கள் மத்தியில் நம்ம உருவாக்கினா மட்டும்தான் மாணவர்கள் மத்தியில் வந்து சுற்றுச்சூழலை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிற மனப்பான்மை வந்து உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. என்னதான் நம்ம மனப்பான்மை உருவாக்குனாலும் அவங்கள வந்து கலை ஈடுபாட்டில் ஈடுபடுத்தினா மட்டும்தான் அவங்க வந்து அதை பற்றிய முழுமையான ஒரு அறிவு வந்து அவங்களுக்கு மத்தியில் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அப்போ ஏற்படுத்தால் மட்டும்தான் அவங்க வந்து இயற்கை வளங்களை எப்படி பாதுகாத்து வச்சா மட்டும்தான் நம்மளுடைய இயற்கை வளங்கள் வந்து நம்ம பாதுகாக்கணும், இது வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப முக்கியம், மண் வளங்களை நம்ம பாதுகாக்கணும், மண் அரிப்பு ஏற்படாமல் பாதுகாத்துக்கணும், இதெல்லாமே அவங்களுக்கு வந்து ஃபீல்டு கூப்பிட்டு போய் இந்த மண்ணில் வந்து என்ன மாதிரியான செடிகளை வளர்த்தா என்ன மாதிரியான இயற்கை தாவரங்கள் நல்லா வளரும் அப்படிங்கிறத அவங்கள காட்டணும் சரிங்களா. அப்போ இயற்கை விவசாயத்தை பற்றி அவங்களுக்கு ஊக்குவிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி விழிப்புணர்வு ப்ரோக்ராமை நடத்தி அவங்களுக்கு காட்டணும். இந்த மாதிரிலாம் காட்டி அவங்கள பாடப்புத்தகத்தில் கொண்டு வரும்போது மட்டும்தான் சுற்றுச்சூழல் கல்வினா என்ன, அதனுடைய பாதுகாப்பு என்ன, இயற்கை வளங்கள் நம்ம எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பற்றிலாம் அவங்களுக்கு தெரியும். இல்லாட்டி அதை பற்றிய விழிப்புணர்வு அவங்களுக்கு தெரியாது சரிங்களா. அதுக்கு தான் மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பள்ளி கல்வியிலிருந்து அவங்களுக்கு வந்து சுற்றுச்சூழல் கல்வி
பற்றி நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்தது நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் கல்வியினுடைய அவசியம். என்ன அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ப தான் நம்ம அந்த மாசுபாடு அப்படிங்கிறத தடுக்க முடியும் இல்லைங்களா? அதே மாதிரி வளங்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறது இயற்கை வளங்களை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அடுத்தது நிலையான எதிர்காலம் அப்படின்னா மாணவர்களுக்கு இதை பாதுகாக்கிறதுனால நிலையான எதிர்காலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது, அதை எப்படி தடுத்து நிறுத்தணும், எப்படி வழி நடத்தணும், அப்படி எதை நோக்கி நம்ம போகணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் மாணவர்கள் மத்தியில் நம்ம ஊக்குவிப்பு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்தது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூம்மா.